வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து மிஸ் இந்தியா பட ரிவ்யூ. இதை டைரக்ட் பண்ணது வந்து நரேந்திரநாத். டியூரேஷன் வந்து 136 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து நவம்பர் 4, 2020. காஸ்டிங் பார்த்தோம்னா கீர்த்தி சுரேஷ், மானச சம்தாவை நடிச்சிருப்பாங்க. ஜெகபதி பாபு வந்து கைலாஷ் சிவகுமார், கேஎஸ்கே நடிச்சிருப்பார். ராஜேந்திர பிரசாத் வந்து டாக்டர் விஸ்வநாத் சாஸ்திரி, அதாவது சம்யுக்தாவோட தாத்தாவை நடிச்சிருப்பார். நரேஷ் வந்து சம்யுக்தாவோட அப்பாவை நடிச்சிருப்பார். நதியா வந்து கமலா, அதாவது சம்யுக்தாவோட அம்மாவை நடிச்சிருப்பாங்க. நவீன் சந்திரா வந்து விஜய் ஆனந்தா நடிச்சிருப்பார். சுமந்த் சைலேந்திரா வந்து விக்ரமா நடிச்சிருப்பார். பட கதையை பார்த்தோம்னா சம்யுக்தாவுக்கு சின்னலேருந்தே ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆளாகணும்னு தான் ஆசை. எல்லாருக்கும் அதை தான் சொல்லி கொண்டிருப்பாங்க. அவங்களோட தாத்தா வந்து சின்னலேருந்து சம்யுக்தாவுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி வளர்ப்பாங்க. நாங்கள் என்ன வேலை பார்க்குறோம், இவ்வளோ உழைக்கிறோம்ன்ற முக்கியம் இல்லை, லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கோமா, இவ்வளோ பிடிச்ச விஷயம் செய்கிறோமான்றது தான் முக்கியம். அது இல்லாட்டி லைஃபே ஒரு யூஸ்லெஸ் மாதிரி, வேலையில் வாழ்கிற மாதிரி அப்படித்தான் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு மனதிலேயே பதிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட அண்ணாட மாஸ்டர்ஸ் முடிஞ்சு கிராஜுவேஷன் முடிஞ்சவங்கள அவருக்கு வந்து யூஎஸ்ஏயில் வேலை செய்கிறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் கஷ்டமாக இருக்கபடியா அவங்க ஃபேமிலியை வந்து யூஎஸ்ஏக்கு போகிறக்கு முடிவு பண்ணுவாங்க. இதில் வந்து அவங்களோட தாத்தாவுக்கு விருப்பம் இருக்காது. ஸோ அவர் வந்து யோசிச்சு படுக்கையிலே இறந்துருவார். ஸோ இந்த கவலையோலையும் அறகுற மனதோலையும் தான் சம்யுக்தா அவங்களோட ஃபேமிலியோட அமெரிக்காவுக்கு போகிறாங்க. பட் அங்கே போன அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க அவங்க வந்து லைஃப் ஹாப்பியாக மாறுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பேக் டு நார்மல் லைஃபுக்கு வராங்க. வந்த பிறகு வந்து அவங்களுக்கு அகெயின் பிஸ்னஸ் செய்யணுன்ற மைண்ட் வருது. ஸோ அப்போ அகெயின் ஃபேமிலியில் சொல்ல வீட்டு அம்மாவும் அண்ணாவும் எதிர்க்கிறாங்க. ஸோ அண்ணா வந்து ஒரு முடிவாக சொல்கிறார், தான் சொல்கிற வேலைக்கு போகாட்டி நீ இந்த வீட்டு இருக்கலான்னு சொல்லி முடிவாக தெளிவாக சொல்லிடுறாரு. அதனாடி சம்யுக்தா ஒன்றும் செய்யலாம் போகுது. ஸோ அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்காங்க. ஸோ படம் இந்த மிச்ச கதை வந்து அவள் வந்து பிஸ்னஸ் தொடங்குறவா இல்லையா, தொடங்கினா எப்படி சக்ஸஸ் பண்ணுறா, என்னென்ன சேலஞ்சஸ் காம்படிஷன் எல்லாம் எதிர்கொள்கிறா, சவால் எல்லாம் எதிர்கொள்கிறா என்றதை வந்து டீட்டெயிலாக சொல்லுது. அதான் படம் இந்த மிச்ச கதை. ஸோ ஓவரால் வந்து பிஸ்னஸில் முன்னேற ஆசை இருக்க எல்லா பெண்மணியும் பார்க்க வேண்டிய படம். அதோட வந்து இந்த படத்தில் ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம். ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை ஒருக்க பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.